கிழக்கு திசை சூரியனுக்கு உண்டான திசை, சிவபெருமானுக்கு உண்டான திக்கு. ஸோ முன்முகப்பிலேயே ஃப்ரண்ட்லேயே போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் வடகிழக்கு மூலை சார்ந்ததில் இருக்கணும். வாயு மூலையில் கிழக்க பார்த்த வீட்டிற்கு எக்காரணத்தை கொண்டு முன்முகப்பில் செப்டி டேங்க் வராது. ஸோ அதனால் பின்னாடி தான் அமைக்கணும். மேற்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் மட்டுமே இந்த செப்டி டேங்க் முன்னாடி வரும். கிழக்க பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் முன்னாடி செப்டி டேங்க் வராது. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. உச்சஸ்தானத்தில் தலைவாசல் வச்சோம்னாக்கா வாரிசுகளும் மற்றும் பிள்ளைகள் நலமாக இருப்பாங்க. வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வீட்டு எஜமானர் உறங்கி பீரோ இங்கே வச்சோம்னா கத்தையாக பணம் சேரும். மாடிப்படி உள் அலங்காரத்தோடு இருக்குது. ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க இப்படி அமைக்கலாம். அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சல் பெண்கள் நலமாக இருப்பாங்க. பொருத்தம் 75 ஆண்டுகள். 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் உள்ள பெஸ்ட்டு பிளான். இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.